அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில், இந்திய யோக பாரம்பரியத்தில் விதவிதமான தீட்சை முறைகள் அப்படின்னு இருக்குதா? தீட்சைகள்ல ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒரு விதமான தீட்சை முறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே தீட்சை அப்படிங்கிறது தீயை தீயால் உணர்த்துவது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஒரு குருவானவர் தன்னுடைய அதீத பிராண சக்தியை, தெய்வீக சக்தியை தன்னுடைய கைகளில் கொண்டு வந்து மாணவனுக்கு ஏதேனும் சக்கரத்தின் வழியாக அனுப்புவது, கொடுப்பது என்ற ஒரு பெயர்ல நம்ம தீட்சையை பார்க்கிறோம். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஒரு ஞானியானவர் தன்னுடைய ஞானத்தின் உச்சபட்சமான ஒரு தன்மையில இருக்கும்போது பெரும் கருணையோடு தன்னுடைய மாணவனுக்கு தன்னுடைய பிராண சக்தியை, காந்த சக்தியை அவனுடைய புருவ மத்தியில தொட்டு வழங்கி, இந்த இடத்த கவனி, இந்த இடத்த கவனிச்சா உன்னுடைய மனமானது அலையாமல் நிலையாக நிற்கும் என்று தொட்டு காமிப்பது என்பது மரபாக இருக்கு. இந்த தொட்டு காமித்தல் என்ற ஒரு முறைதான் தீட்சை என்று அழைக்கப்பட்டது. இதுல நிறைய முறைகள் இருக்குது. நயன தீட்சை, பரிச தீட்சை, ஞான தீட்சை என்று சொல்வார்கள். அதுக்கு நம்ம ஏற்கனவே தீட்சையை குறித்து நிறைய காணொளிகள் நம்ம போட்டிருக்கிறோம். பரிச தீட்சை என்பது தொட்டு காண்பித்து உணர வைப்பது, உணர்த்த உணர்வது என்று சொல்வார்கள். குருவானவர் அவரோட மாணவனுடைய புருவமத்தியை நல்லா அடிக்கடி தொட்டு தொட்டு காமிச்சு அதில் உணர்வை கூட்டி 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 அந்த உணர்வு நிலை மேம்படும் போது அவனுக்கு மன ஒருமைப்பாடு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்றாக இருந்தது. இது பரிச தீட்சை என்று பெயர். இதுக்கு எடுத்துக்காட்டுக்காக கூட நம்ம கோழி அடகாக்குறது மாதிரி அதை உட்கார்ந்து 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 அந்த உஷ்ணத்திலேயே அந்த குஞ்சு பொரிப்பது என்பது பரிச தீட்சைக்கு உண்மையாக சொல்லப்பட்டது. நயன தீட்சை என்பது தன்னுடைய சக்தியை எல்லாம் கண்ணில் திரட்டி கண் வழியாக பிராண சக்தியை பெருக்கிக் கொண்டு பலகீனமான பிராண உடல் உடைய மாணவனுடைய கண்களை பார்த்து தன்னுடைய அதீத சக்தியை கண்களின் வழியாக மாணவனுக்கு பிராணனை வழங்கி அவனை இன்னும் மேம்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவது என்பது நயன தீட்சை என்று அழைக்கப்பட்டது. அதுவும் நம்முடைய மரபுல இருந்துச்சு. மூன்றாவது ஒரு உயரிய தீட்சை முறை இருக்கிறது. அது ஞான தீட்சை. இந்த ஞான தீட்சை என்பது குரு பார்க்கிறதும் கிடையாது, தொடுறதும் கிடையாது. குருவானவர் தன்னுடைய மன வலிமையினால் மாணவனுடைய மனசக்தியை தூண்டுவது, மாணவனை மேலும் ஒரு படிக்கு உயர்த்தி அந்த வெட்டவெளி அனுபவத்திற்கு கொண்டு செல்வதற்காக குருவானவர் மானசீகமாக அவனுக்கு வழங்கக்கூடிய தீட்சைக்கு பேரு ஞான தீட்சை என்று பெயர். இதுவும் நம்முடைய மரபுல இருந்ததான் செய்யுது. இதுக்கு உண்மையை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆமையானது கடற்கரைக்கு வெளியில வரும். அதுல நல்லா குழி தோண்டி முட்டையை போட்டு கடலுக்குள்ள போயிடும். கடலுக்குள்ள போய் என்ன வேலை பார்த்தாலும் தன்னுடைய நினைவு எங்க இருக்கும்? அந்த முட்டை மேலேயே இருக்கும். அதனுடைய நினைவாற்றலின் தன்மையினால அந்த முட்டை பொறிக்கும். ஸோ இதே போல குருவானவர் தன்னுடைய நினைவாற்றலை பயன்படுத்தி மாணவனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு முறை ஞான தீட்சை என்று அழைக்கப்படுது. இந்த முறைகள் தான் இருக்கு. வேற எந்த ஒரு முறைகளும் நமக்கு தீட்சை முறைகள்ல இல்லை. அதன் பிறகு வந்தவங்க எல்லாம் ஏதாவது இப்படி செஞ்சா நல்லது, அப்படி செஞ்சா நல்லது, குச்சி வச்சு பண்ணலாம், என்னெல்லாமோ பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல எண்ணற்ற சாமியார்கள் வராங்க. இந்த மரபு சார்ந்த தீட்சை முறைகளை எல்லாம் விட்டுட்டு இவர்களா ஏதாவது ஒரு வழக்கத்தை இவர்களா உருவாக்கி கொண்டு இந்த பாரம்பரிய முறைகள்ல இருந்து வேறுபட்டு அப்படி தீட்சை கொடுக்குறேன், நான் இப்படி கொடுக்குறேன், நான் என்னுடைய தீட்சை இந்த மாதிரி முறையில இருக்கும், அதீதமான சக்தியை நான் வெளியில இருந்து பேய் பிசாசு ஆவிகள் எல்லாம் அவங்களுக்கு நான் திணிச்சிருவேன், இப்படிங்கிற ஒரு முறைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அது கிடையாது. பாரம்பரியமான முறைகள்ல இந்த 3 முறைகள்ல மட்டும்தான் குருவானவர் தன்னுடைய சக்தியை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய முறை இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.